உடலுக்கு சக்தி, சுவைக்கு நிறைவு. ஒரே ரொட்டியில எல்லாம் உங்களுக்கு வேணுமா? பார்க்கலாம். கோதுமை 1 கப், முருங்கைக்கீரை 1/2 கப், பச்சை மிளகாய் 1 பொடியா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பெருங்காயம், 2 பல் பூண்டு தட்டினது, 1 ஸ்பூன் சீரகம், வெங்காயம் 2 வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்குனது. எப்படின்னு செய்யலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோமோ பூண்டு, உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சிக்கலாம். முருங்கைக்கீரை இரும்பு சத்து இருக்கு, கால்சியமும் நிறைய இருக்குங்கனால இந்த ரொட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுப்பை பற்ற வச்சு தோசை கல்ல வச்சுக்கலாம். கல்லு ஹீட் ஆகட்டும். இது தட்டி போடுறதுக்கு நீங்க தட்டுலையும் தட்டலாம், இல்லை டைரக்டா தோசைக்கல்லே தட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி போட்டுக்கலாம். குழந்தைங்க கூட சாப்பிடலாம், ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். தோசைக்கல்ல போட்டு லைட்டா எண்ணெய் விட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முருங்கைக்கீரை கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ பாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பார்க்கலாம். பாண்டிக்கும் பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.